இருவரும் சமம்தானே. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுப்பது போல் வசமாக சிக்கிய விஜய் ஆண்டனி. சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் விஜய் ஆண்டனி. இவரது பாடலை கேட்டு குத்தாட்டம் போடாத இளசுகளே கிடையாது. அப்படி ஒரு வைபை கொடுத்திருப்பார். இசையமைப்பாளர் வரிசையில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தவர் விஜய் ஆண்டனி. அதிலும் குறைவான படத்திற்கு இசையமைத்து முன்னணி நடிகர்களின் படத்திற்கு கமிட் ஆனவர். தற்போது நடிகராக அறிமுகமாகி சினிமாவில் கலக்கி வருகிறார். இந்நிலையில் தற்போது விஜய் ஆண்டனி பேசிய பேச்சு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இசை அமைப்பாளராக அறிமுகமாகிய விஜய் ஆண்டனி தனித்துவமான பாடல்கள் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர். இசை மட்டுமின்றி நடிகராக பிச்சைக்காரன் உள்ளிட்ட படங்களில் அறிமுகமாகி ரசிகர்களை தன் வசம் கொண்டு வந்தவர். தொடர்ந்து படங்களில் கவனம் செலுத்தி வரும் விஜய் ஆண்டனி தற்போது சமீபத்தில் ரோமியோ என்ற படத்தின் ப்ரமோஷனுக்காக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். இந்த படத்தின் போஸ்டரே கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். அதாவது முதல் இரவில் கணவனும் மனைவியும் சேர்ந்து மது குடிப்பது மாதிரியான போஸில் விஜய் ஆண்டனியும் ஹீரோயினும் உட்கார்ந்திருப்பார்கள். இந்த போஸ்டர் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தாலும் இதன் மூலமே விஜய் ஆண்டனி தற்போது சிக்கி இருக்கிறார். ப்ரமோஷன் நடைபெற்ற போது விஜய் ஆண்டனியிடம் நிருபர் ஒருவர் பெண்களும் குடிக்கலாமா என்று கேட்டார். ஆண் குடிக்கிறார் என்றால் பெண்ணும் குடிக்கலாம், ஆண் பெண் இருவரும் சமம்தானே என்று சொல்லி கலாய்த்தார். தமிழகத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடுகிறோம், அப்பொழுது குடியை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்ற மற்றொரு கேள்வியை நிருபர் கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, ஜீசஸ் காலத்தில் இருந்தே குடி என்பது வெவ்வேறு பெயர்களில் புழக்கத்தில் இருந்துதான் வந்திருக்கின்றன. நான் குடியை ஆதரிக்கவில்லை. ஆண்களை மது குடிக்க வேண்டாம் என்று சொன்னால் அது பெண்களுக்கும் தான். அந்த காலத்தில் திராட்சை ரசம் என இருந்தது, ஜீசஸ் கூட குடித்திருக்கிறார். ராஜா காலத்தில் சோமபானம் என இருந்தது என்று கூறினார். இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக பேசினாரா இல்லை சம உரிமை வேண்டி பேசினாரா என்பது குறித்து எந்தவித விளக்கமும் கொடுக்கவில்லை. விஜய் ஆண்டனியின் இந்த பேச்சு இணையத்தில் உலா வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணே நீ 100 ரூபா கொடுத்தா தப்புனே, அல்ல 20 ரூபா டிஎம்கே கொடுங்க, 20 ரூபா ஏடிஎம்கே கொடுங்க, இது கம்யூனிஸ்ட் நாடு, 20 ரூபா விசிகே கொடுங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 20 ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? இவர் எனக்கு 100 ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றேன். அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது, என் கட்சியை பிடித்திருக்கிறது, மோடியை பிடித்திருக்கிறது. அது ஏன் நீங்க வேண்டாங்கிறீங்க? நான் யார்ட்டாச்சும் போய் கழுத்துல கத்தி வச்சு திமுகவுக்கு போற 100 ரூபா போகாதுன்னு நான் சொன்னாங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்ட்ல பணம் வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க, பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாம ஆட்சி நடத்துறோம். இதே கேள்வியை நீங்க திமுக ஸ்டாலினை போய் அண்ணே நிக்கிறதே 21 சீட்டு, அது என்ன பிரதர் அந்த எந்த ஒரு பார்டர்ல இருக்கும், நம்ம பார்டர்ல கான்ஸ்டிடுவன்சி கும்மிடிப்பூண்டி கான்ஸ்டிடுவன்சி நம்பர் 1 கும்மிடிப்பூண்டி தாரி கட்சி இல்ல, எதுக்கியா 1000 கோடி நீங்க கேட்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு 460 கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட்ல வந்திருக்கு, எதுக்குன்னு கேட்கணும். யாரு கொடுத்தாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. மம்தா பானர்ஜி 3000 கோடி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரண கட்சி கேட்கணும். இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா, சொல்லிக்கங்க, எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க, சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதிட்ட போங்க, வேண்டான்னு சொல்றோமா? 5500 கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை 5500 உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா. எவனாச்சும் வர சொல்லுங்க, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க, சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு மேடம், சேலஞ்ச் பண்றேன். 5500 உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருக்கோம் நாங்க. வர சொல்லுங்க, செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க, யாராச்சும் ஒருத்தன் கொடுத்தாங்களான்னு கேளுங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க, அதை விட்டுட்டு ஏதோ பேசுவாங்க. சொல்லுங்க. அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன். நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டையும் கேட்குறீங்க. எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோசியல் மீடியா அட்வைசரா இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு பிசிக தலைகீழா நின்னாங்க? அதனால் நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் போய் கேளுங்க. நான் ஆதவ அர்ஜுனா? ஒரு நிமிஷம், நான் ஆதவ அர்ஜுனா? இல்ல இல்ல, ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன்.